அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவ்வால் சந்தோஷம் நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆம், இன்றைய நிகழ்ச்சி ஓர் சிறப்பு நிகழ்ச்சியாக அமையவிருக்கின்றது. அதாவது கடந்த மாதம் மார்ச் 8ஆம் திகதி சர்வதேச மகளிர் தினம் உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டது. இன்றைய நிகழ்வு பெருநாள் கலையம்சங்களினூடாக மகளிர் தினத்தையும் சிறப்பிக்கும் வகையில் அமையவிருக்கின்றது. ஆம், நாம் எப்பொழுதெல்லாம் இஸ்லாமும் பெண்களும் என்று பேச ஆரம்பிக்கின்றோமோ, இந்த முழு உலகமுமே இஸ்லாம் வழங்கியுள்ள உரிமையையும் சுதந்திரத்தையும் வியந்துதான் பார்க்கின்றது. ஏனென்றால் நம்முடைய இஸ்லாத்தை ஏற்ற முதலாவது பெண்மணி கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாறே மிகச்சிறந்த உதாரணம் அதற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் முறை நுபுவத் கிடைத்த, அதாவது வஹி கிடைத்த பொழுது அவர் ஓடோடி வந்து சொன்னது நம் அன்னை கதீஜா நாயகி அவர்களிடம். அவர்களுக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுத்து அவருடைய இறுதி காலம் வரை நபி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் நம் அன்னை. அவர் என்றும் சாதாரண குடும்ப தலைவி அல்ல தெரியுமா. அவர் அரபு உலகமே வியந்து பார்க்கும் ஒரு பெரிய தொழிலதிபராகவும் இருந்தார். அவ்வாறான பல்வேறுபட்ட முன்னோடிகளை நமக்கு இஸ்லாம் வழங்கி வைத்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். சாதனைகளை புரிவதற்கு முயற்சி மட்டுமே முக்கியம் தவிர தடைகள் எல்லாம் ஒன்றும் பெரிய விடயமே அல்ல. அந்த வகையில் இன்றைய சவால் சந்தோஷம் நிகழ்ச்சியினூடாக விழிச்சவால் பெற்ற சகோதரி சௌதா வாயிஸ் அவர்களின் இனிமையான குரல் வழியே ஒரு இனிமையான கிராத்தினை கேட்பதற்கு காத்திருக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول صدق الله العليم. பெண் பிள்ளைகள் பிறந்தாலே துரதிர்ஷ்டம் என கருதி பெண் சிசு கொலைகள் நடந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: எவரொருவர் 2 பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களை சரியான முறையில் பராமரித்து வளர்க்கின்றாரோ அவரும் நானும் மறுமை நாளில் இவ்வாறு இருப்போம் என தன்னுடைய 2 கைகளையும் இணைத்து காட்டியிருந்தார்கள். அத்தோடு மாத்திரமன்றாமல் 3-4 பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்களுக்கு சரியான உரிமைகளை வழங்கி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்தால் சொர்க்கம் நிச்சயம் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். பார்த்தீர்களா இஸ்லாம் பெண்களுக்கு எத்தகைய கண்ணியத்தை வழங்கி இருக்கின்றது என்று. ஆம், இன்றைய சவால் சந்தோஷம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சமாக வரவிருப்பது ஜாமியுல் ஹைரத் அஹதியா மாணவர்களின் ஹசீதா. له أخشى حياتي كلها لله فلا مولى لنا إلا حياتي كلها لله فلا مولى لنا إلا أحب الله جل وعلا ومن حبي له أخشى حياتي كلها لله أصون النفس أحميها بنور الله يهديها أصون النفس أحميها بنور الله يهديها بحب الله يفديها لتفرح عندما تلقى بحب الله يسقيها لتفرح عندما تلقى حياتي كلها لله حياتي كلها لله حياتي كلها لله فلا مولى لنا
حبي له أخشى حياتي كلها لله إذا ما الحب لم يسبي فؤاد المؤمن الصبي إذا ما الحب لم يسبي فؤاد المؤمن الصبي فوا أسفا على قلبي لأن الزيف قد غشى فوا أسفا على قلبي لأن الزيف قد غشى حياتي كلها لله حياتي كلها لله فلا مولى لنا إلا حياتي كلها لله فلا مولى لنا إلا أحب الله جل وعلا ومن حبي له أخشى حياتي كلها لله يكيني بين جنبي وأصحاب الهدى سعيا يكيني بين جنبي وأصحاب الهدى سعيا كفاني أنني أحيا وأمضي في سبيل الله كفاني أنني أحيا وأمضي في سبيل الله حياتي كلها لله حياتي كلها لله حياتي كلها لله فلا مولى لنا إلا حياتي كلها لله فلا مولى لنا إلا أحب الله جل وعلا ومن حبي له أخشى حياتي كلها لله إذا جادت لي الدنيا وأسقطني المنارية إذا جادت لي الدنيا وأسقطني المنارية ستبقى بين كفي ويبقى خافقي لله ستبقى بين كفي ويبقى خافقي لله حياتي كلها لله حياتي كلها لله حياتي كلها لله فلا مولى لنا إلا حياتي كلها لله فلا مولى لنا إلا أحب الله جل وعلا ومن حبي له أخشى حياتي كلها لله حياتي كلها لله حياتي كلها لله பட்டினிக்கான நாட்களாக மட்டுமல்லாமல் 30 நாட்களும் எல்லாம் வல்ல இறைவனை நினைத்து ஏழை எளியவர்களுக்கு நிறைய சதக்காக்களை வழங்கி அவர்களுடைய பசியினை உணர வைத்த புனித மாதமாம் ரமலான் மாதம் பற்றிய ஒரு கவிதையினை நம் சவால் சந்தோஷ நிகழ்ச்சிக்கு வழங்கவிருக்கின்றார் சகோதரி ரஹ்மத் ஃபௌசா ஃபக்ரீன் அவர்கள். வருக பெருநாளே உவகை தருக பெருநாளே வருக பெருநாளே உவகை தருக பெருநாளே அகிலமாளும் அல்லாஹ்வின் அருள்மலை பொழியும் ஈகை திருநாள் நாம் இன்று. வாகை சூடும் மாந்தருக்கு ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாகை சூடும் மாந்தருக்கு ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பசித்தவன் பாடினை புசித்தவன் புரிந்திட இறைவன் கொடுத்ததொரு புண்ணிய மாதத்தின் பெரும் தவத்தில் பிறந்தது இந்த பெருநாள். இறைவன் கொடுத்ததொரு புண்ணிய மாதத்தின் பெரும் தவத்தில் பிறந்தது இந்த பெருநாள். பூவுலகம் முழுமனதோடு மறு உலக இன்பம் வேண்டி மாண்புடன் நோன்பிருந்து மன்றாடிய பொழுதுகளின் மகத்தான நன்னாள் இன்று. மாண்புடன் நோன்பிருந்து மன்றாடிய பொழுதுகளின் மகத்தான நன்னாள் இன்று.
மலையாய் ரஹ்மத் பொங்கி மனதில் மகிழ்ச்சி வழிய அலையாய் உறவுகள் வருகை உள்ள கவலைகள் யாவும் மறக்க வந்ததிங்கே ஈது பெருநாள். அலையாய் உறவுகள் வருகை உள்ள கவலைகள் யாவும் மறக்க வந்ததிங்கே ஈது பெருநாள். ஊரெங்கும் மருதாணி மணக்க அல்லாஹ்வின் அருளால் அமைதி நிலவ அன்பு கருணை எங்கெங்கும் பெருக வேற்றுமை பேதங்கள் யாவும் மறைய வருக பெருநாளே உவகை தருக பெருநாளே. வருக பெருநாளே உவகை தருக பெருநாளே. பெருநாள் தினமதில் எம் பெருமானாரின் வாழ்வில் நாதியற்று கிடந்த சிறுவன் செய்தி சொல்லி அழுகின்றான். வாரி அணைத்து ஆறுதல் கூறி பாசமுடன் தோள் கொடுக்கின்றார். வாரி அணைத்து ஆறுதல் கூறி பாசமுடன் தோள் கொடுக்கின்றார். எமக்குள்ளுமின்றி உள்ள கவலைகள் ஆயிரம் இருக்க ஊன கதைகள் ஏராளம். உதவிடும் கரங்களாய் நாம் மாற ஒன்றிணைவோம் இந்நாளிலே. உதவிடும் கரங்களாய் நாம் மாற ஒன்றிணைவோம் இந்நாளிலே. 30 நாட்கள் தவமிருந்தி ஏற்றமுடன் புரிந்திட்ட நல்லறங்களை பொருந்திடுவாய் ரஹ்மானே, நல்லறங்களை பொருந்திடுவாய். தாயன்பை தாண்டி பேரன்பை வழங்குவோனே, எம் பிழைகளை பொறுத்திடுவாய், எம் பிழைகளை பொறுத்திடுவாய். ரையானின் ரஹ்மத்துக்காய் ரமலானில் வேண்டினோம், உம்மாவின் விடியலுக்காய் இந்நாளில் வேண்டுகின்றோம். படைத்தோனே வல்லோனே ஏற்றிடுவாய் என் மனுவை. படைத்தோனே வல்லோனே ஏற்றிடுவாய் என் மனுவை. சீர்வரிசை சீதனம் என்று பல்வேறு சம்பிரதாயங்கள் இருக்கும் பொழுது மஹர் எனும் ஒரு விடயத்தை இஸ்லாம் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றது. ஏனென்றால் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் இல்லையா? ஆம், அவ்வாறான பாதுகாப்பினை இந்த மஹர் வழங்கி இருக்கிறது. மஹர் என்றால் என்ன? ஆண்கள் திருமணம் முடிக்க முன்னர் பெண்ணிடம் அவர் எது மஹராக கேட்கின்றாரோ அல்லது எவ்வளவு தொகையை கேட்கின்றாரோ கட்டாயமாக அது வழங்கி வைக்கப்பட வேண்டும். அது வழங்கி வைக்கப்பட்ட பின்னர் ஆணுக்கோ அல்லது வேற எந்த நபருக்கோ அதனை திருப்பி கேட்கவோ அல்லது அதனை அவர் என்ன செய்தார் என்ற கேள்வி கேட்கக்கூடிய உரிமை கூட கிடையாது. இஸ்லாம் எத்தகைய உரிமைகளை நம் பெண்களுக்கு வழங்கி வைத்திருக்கின்றது பார்த்தீர்களா? ஆம், இன்றைய சவால் சந்தோஷம் நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது கொழும்பு முஸ்லிம் மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் கசீதா. سلام على المصطفى رسول الإمام بنور الصفا. صلاة سلام على المصطفى رسول الإمام بنور الصفا. حبيب لنا أنار الحياة وقلبي مثل القمر. بمدح الرسول يزيد الأمل ويأتي القبول بخير الأمل. صلاة سلام على المصطفى رسول الإيمان بنور الصفا. مرتب الرسول أحمد مصطفى وبسلا مثل الشمال من مثيبا. نبي طبيب أنار القدر فتاح الهبيب كمثل القمر. أريد الشراب وخير الزوال فيوم الحساب به أفتهر. سلام سلام على المصطفى رسول الإيمان بنور الصفا. مرتب الرسول أحمد مصطفى وبسلا مثل الشمال بالمثيبا. أمتي أمتي قالها المصطفى يومها كل عبد بالرسول اكتفى. أمتي أمتي قالها المصطفى يومها كل عبد بالرسول اكتفى. صلاة سلام على المصطفى
இன்றைய சவால் சந்தோஷம் நிகழ்ச்சியினூடாக நாம் மகளிர்களை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாம் பார்த்த சில சஹாபி பெண்மணிகளில் முக்கியமான ஒரு நபராக நான் இப்பொழுது கூறவிருக்கும் சம்பவமும் நபரும் இருக்கப் போகின்றார். ஃபரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமண விடயத்திலும் மனவிலக்கு சம்பந்தமான விடயத்திலும் இஸ்லாம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமையை வழங்கி இருக்கின்றது என்பதற்கு இந்த உதாரணம் சிறந்த உதாரணமாக இருக்கும் என நம்புகின்றேன். அந்த வகையில் ஃபரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் அபூலஹபின் மகனுக்கு அடிமையாக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அபூலஹபின் மகனின் உந்துதலின் பேரில் அவர் மூகீஸ் என்பவரை திருமணம் முடித்து வைக்கப்பட்டார். திருமணத்திற்கு பின்னர் அவர் மீண்டும் இஸ்லாத்தை தழுவிய பொழுது ஃபரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இஸ்லாத்தை பற்றி நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டு பின்னரான நாட்களில் இஸ்லாம் திருமண விடயத்தில் பெண்களுக்கு எவ்வகையான உரிமைகளை வழங்கி இருப்பது என்பதை உணர்ந்து கொண்டு மூகீஸ் என்னும் நபரிடமிருந்து மனவிலக்கு பெற விரும்பினார். மூகீஸ் அவர்கள் கெஞ்சியும் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரைத்தும் கூட ஃபரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனவிலக்கு விடயத்தில் உறுதியாக இருந்தார். பார்த்தீர்களா, சுபஹான் அல்லாஹ், இஸ்லாம் எந்த வகையான எந்த அளவு உரிமையினை பெண்களுக்கு வழங்கி இருக்கின்றது என்று. இன்றைய சவால் சந்தோஷம் நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஓர் இனிமையான பாடலை வழங்கி இருக்கின்றார் செல்வி தில்காஸ் தனீன் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இணையில்லா இறைவனே, எல்லோர்க்கும் ஒருவனே, கருணையை வேண்டுகின்றேன் யா அல்லாஹ். மறை தந்த நாயனே, மஹமூதர் நேசனே, உன் புகழ் பாடுகின்றேன் யா அல்லாஹ். பூமி என்பதே ஓர் பள்ளி வாசலே, கோடி ஜீவனும் அதில் தஞ்சமாகுமே, தவமும் வரமும் எதுவும் நீதானே. தினமும் உனையே பணிவாய் தொழுவேனே, இணையில்லா இறைவனே, எல்லோர்க்கும் ஒருவனே, கருணையை வேண்டுகின்றேன் யா அல்லாஹ். ஆதாரமே என்றும் நீதான் அல்லாஹ், உன் அன்புக்கு நிகரேது இறைவா. நீ அல்லவோ எங்கும் நிறைவானவன், துன்ப இருளையும் விலக்கிட வருவாய். அலைக்கடலோசையும் உன் படைப்பாகும், அழகிய பூக்களும் உன் புகழ் பேசும். ஆதி அந்தமே அள்ளி வெளிச்சமே அனைத்துமே யா ரஹ்மானே. இணையில்லா இறைவனே, எல்லோர்க்கும் ஒருவனே, கருணையை வேண்டுகின்றேன் யா அல்லாஹ். ஆதாம் நபி எங்கள் அன்பின் ரசூல், இந்த அவனுக்கு நீ தந்த பரிசு. குறை நீக்கிடும் அருள் மறையொன்றுதான், உலகுக்கு சுட மிகு விளக்கு. தொழுகையும் நோன்பும் உயிருடலாகும், படைத்தவனே உந்தன் துணை எங்கு வேண்டும். ஆதி அந்தமே அருளின் வெளிச்சமே அனைத்துமே யா ரஹ்மானே. இணையில்லா இறைவனே, எல்லோர்க்கும் ஒருவனே, கருணையை வேண்டுகின்றேன் யா அல்லாஹ். மறை தந்த நாயனே, மஹமூதர் நேசனே, உன் புகழ் பாடுகின்றேன் யா அல்லாஹ். பூமி என்பதே ஓர் பள்ளி வாசலே, கோடி ஜீவனும் அதில் தஞ்சமாகுமே, தவமும் வரமும் எதுவும் நீதானே. தினமும் உனையே பணிவாய் தொழுவேனே, இணையில்லா இறைவனே,
எல்லோர்க்கும் ஒருவனே கருணை வேண்டுகின்றேன் யா அல்லாஹ். இது சவ்வால் சந்தோஷம். சந்தோஷம், அதாவது பெருநாள் சந்தோஷம் என்றாலே அது நாங்கள் சிறார்களோட முகத்தில் தான் காணலாம். அவங்க புது ஆடை அணிகிறதிலிருந்து கைகளை அலங்கரித்து கொள்வது, அதை எதால் அலங்கரித்து கொள்வார்கள், மெஹந்திகளால் அலங்கரித்து கொள்கிற வரைக்கும் நாங்கள் அவங்களோட சந்தோஷங்களை அதில் காணலாம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் பற்றி கலந்துரையாட இருக்கிறோம். அதுதான் நம்ம வீட்டு சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடித்த மெஹந்தி பற்றின ஒரு சின்ன கலந்துரையாடலை எங்களோட கலந்து கொண்டு உரையாட வந்திருக்கிறாரு சகோதரி நிஷ்மா ரஹீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், இன்று சவ்வால் சந்தோஷம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கும் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தினை எங்கள் நேர்களுக்காக தர முடியுமா? எனது பெயர் ஃபாத்திமா நிஷ்மா ரஹீம். நான் மட்டக்குழியிலேருந்து வரேன். நான் மெஹந்தி போடுறது ஒரு 5 வருஷமாக செஞ்சு கொண்டு வரேன். ஸ்கூல் போகிற காலத்துலேருந்தே நான் மெஹந்தி போட்டுக்கொண்டு வரேன். ஆரம்ப காலங்களில் நாங்கள் மருதாணிகளை அரைத்து அதனை வட்ட வட்ட வடிவமாக எமது கைகளில் அணிந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அது கோன்களில் ரொம்ப இலகுவாகவே நாங்கள் அதை அப்ளை செய்யக்கூடிய மாதிரி கிடைக்குது. அது எந்த அளவுக்கு இந்த மருதாணி இண்டஸ்ட்ரி வந்து முன்னேற்றம் அடைந்திருக்கு என்பதை சொல்ல முடியுமா? ஆரம்ப காலங்களில் நாங்கள் மருதாணி இலைகளை அம்மியில் அரைச்சி நாங்கள் போடுற வழக்கம் வந்து எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து கோன்களாகவே எங்களுக்கு கிடைக்கிது. முந்தி காலத்தில் வந்து வெளிநாடுகள்லேருந்து தான் நாங்கள் மெஹந்தி பவுடர்கள் எடுத்துக்கொண்டிருந்தோம். அதே மாதிரி இப்போ வெளிநாடுகள்லேருந்து பாகிஸ்தான், இந்தியா மற்றும் அரேபிய நாடுகள்லேருந்து தான் நாங்கள் ஹென்னா பவுடர்களை எடுத்து அதை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி அதுக்கு சில இதுகளை எட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் மெஹந்தி போடுறோம். அதே மாதிரி இப்போ எங்களோட நாட்டிலேயே வந்து நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் அவங்களே தயாரித்து அதை அவங்களே விற்பனை செய்கிறாங்க. அதை விற்பனை செஞ்சு தான் நான் இப்போ போடுறோம். அந்த அளவுக்கு எங்களோட நாட்டில் மெஹந்தி செய்கிற துறை வந்து முன்னேற்றம் அடைஞ்சிக்குது. என்னென்ன வகையான மருதாணி அலங்கார வகைகள் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது? பொதுவாக திருமண வைபவத்தில் மணப்பெண்ணுக்கு ஒரு அலங்காரம், மணப்பெண் தோழிகளுக்கு ஒரு அலங்காரம், இப்போ பெருநாள் நேரத்தில் பெருநாளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு போடும்போது அதுக்கு ஒரு அலங்காரம் வேண்டி இருக்குதானே, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது நிஸ்மா? மெஹந்தி டிசைன்கள் என்றால் இப்போ பிரைடல் மெஹந்தி டிசைன் செய்யுது, பேபி ஷவர் மெஹந்தி டிசைன் செய்யுது, அதே மாதிரி பார்ட்டி டிசைன்ஸ், அது மாதிரி நிறைய இருக்குது. சிலவங்க வந்து எங்கள்கிட்ட மெஹந்தி டிசைன்ஸை காட்டி இதை போடுங்கன்னு சொல்லுவாங்க. சில இது வந்து பிரைடலுக்குன்னு தனி மெஹந்தி டிசைன்ஸ், அது மாதிரி டிசைன்ஸ் வந்து பலவித டிசைன்ஸ் செய்யுது. இன்றைய காலத்தில் வந்து நாங்கள் சந்தைகளுக்கு போனால் நிறைய வகையான மருதாணி கோன்களை நாங்கள் காண முடியுது. முந்தியெல்லாம் நம்ம கையில் மருதாணியை வச்சு அது சிவப்பு கலரில் அல்லது மெரூன் கலரில் தான் வரும். ஆனால் இப்போல்லாம் அது நிறைய நிறங்கள், அதாவது கருப்புன்றாங்க, மெரூன், சிவப்பு நிறத்தில் அப்படின்னு நிறைய வகையான கோன்கள் இருக்குது. அது என்ன மாதிரி அவர்கள் அதை தயார் செய்கிறாங்க? இப்போ மெஹந்திலேயும் எங்களுக்கு பல கலர்ஸ்லாம் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நெயில்ஸ்லேயும் கூட எங்களுக்கு தனியாக ஒரு மெஹந்தி இருக்குது. அது மாதிரி இப்போ ஒயிட் ஹெனா, பிளாக் ஹெனா, மெரூன் ஹெனா, ரெட் ஹெனா, அது மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. இப்போ அதை எப்படி செய்கிறாங்கண்டா மெஹந்தியில் ஒரு சில கெமிக்கல்களை கலந்து அதில் நிறத்தில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி தான் அந்த மெஹந்தியை செய்கிறாங்க. அது மாதிரி போட்ட உடனே செவக்கிற மரத்தோண்டி மிகுது, அதாவது டை மெஹந்தி போட்ட உடனே செவக்கிற. அதை மாதிரி நாங்கள் இலைகளை எடுத்து அரைச்சி அதை நாங்கள் இலைகளை எடுத்து நேச்சுரலாகவே எடுக்கிறோம். அதாவது 100% நேச்சுரலாக கிடைக்கிறது வந்து இலைகளை எடுத்து நாங்கள் எண்ணெய் பவுடர்களை எடுத்து அரைச்சி அதுக்கு கொஞ்சம் சில கலவைகளை கலந்து தான் நாங்கள் 100% நேச்சுரலாக எடுக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஆர்கானிக் ஹெனா, கெமிக்கல் ஹெனான்னு சொன்னீங்க தானே, எப்படி அதை வாங்குகிற கஸ்டமர்ஸ் ஆனால் நாங்கள் அது வந்து இயற்கையான முறையில் இருக்குதா அல்லது கெமிக்கல் இதில் தயாரிக்கப்பட்டதான்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறது? அதாவது போட்ட உடனே செவக்கிற மரத்தோண்டின்னு சொன்னால் அது கெமிக்கல். அதே மாதிரி போக நாங்கள் போட்டு ஒரு 2 days அப்படி 2 daysக்கு அப்புறம் நல்ல டார்க் ஸ்டெயின் வந்துச்சின்னு சொன்னால் அது வந்து நேச்சுரல். இதுவரை சவால் சந்தோஷம் நிகழ்ச்சியின் ஊடாக எம்மோடு இணைந்து கொண்டு சகோதரி நிஷ்மா அவர்கள் மருதாணி கலை பற்றியும் அதனை எவ்வாறு அணிவிப்பது அதன் வகைகள் பற்றியும் எம்மோடு கலந்துரையாடி இருந்தார். மிக்க நன்றி சகோதரி. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. உங்களுக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அத்தோடு இன்றைய சவால் சந்தோஷம் நிகழ்ச்சியில் ஒரு சின்னஞ்சிறுமிக்கு மருதாணி அலங்காரத்தினை இட்டு காண்பிக்க இருக்கின்றார் எமது சகோதரி நிஷ்மா அவர்கள். இதோ அந்த காணொளி உங்களுக்காக.
விடயத்தில் உரிமை என்பதை தாண்டி பெண்கள் எந்த அளவுக்கு அறிவார்ந்தவர்கள், நம்பகத்தன்மை உடையவர்கள் என்பதைக்கு உதாரணமாக நம்முடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்டத்தட்ட 2210 ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். இதிலிருந்தே புரிகின்றதல்லவா பெண்கள் எந்த அளவு அறிவார்ந்தவர்கள் என்று. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருப்பது களுத்துறை அகதியா மாணவிகள் வழங்கும் ஓர் இனிமையான கசீதா. இறைவா உன்னருள் எங்கெங்கும், இறைவா உன்னருள் எங்கெங்கும், இறைவா உன்னருள் எங்கெங்கும், இறைவா உன்னருள் எங்கெங்கும். ஆற்றல் மிகு வல்லவரே, அன்பு கரம் தந்திடுவாய். குறை மிகு அடிமை நாம் தௌபா கூறி மீள்கிறோம். தொலைவில் இருக்கும் நிலையிலே மீது சலாம் நான் சொன்னேன். கண் முன்னே உமை காணும் போது தன்னிலை மறந்து நான் இருப்பேன். தொலைவில் இருக்கும் நிலையிலே மீது சலாம் நான் சொன்னேன். கண் முன்னே உமை காணும் போது தன்னிலை மறந்து நான் இருப்பேன். யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம், யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம். இறைவன் எனக்கு ஒரு வரம் கொடுத்தால், நபியே நீங்கள் வருகை தந்தால், நபியின் காலனியாகிடுவேன், நபியின் அருள் பெறுவேன். மதியம் நாடி நான் வருவேன், மதியிலிருந்து அங்கு நான் அழுவேன். மதி தர வருவீர் முழுமதியே, மணக்கமல் மாமருதே. இறை மாந்தரே மதிரூஃபரே, நாளை மறுமையில் பிணி தீர்ப்பிரே. இறை மாந்தரே மதிரூஃபரே, நாளை மறுமையில் பிணி தீர்ப்பிரே. யா ரசூலே யா ஹபீபே யா ரசூலல்லாஹ், யா ரசூலே யா ஹபீபே யா ரசூலல்லாஹ். என்னவென்று சொல்வேனோ நான், என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமா? சொர்க்கமே சொக்கி போகும் நபியின் அழகினிலே, பாவி கண்கள் பரிசுத்தமாகும் நபியை கண்டாலே. சொர்க்கமே சொக்கி போகும் நபியின் அழகினிலே, பாவின் கண்கள் பரிசுத்தமாகும் நபியை கண்டாலே. முஹம்மது சய்யிதுல் கௌனைனி வஸகலைன், முஹம்மது சய்யிதுல் கௌனைனி வஸகலைன் வல் ஃபரீகைனி மின் உர்பி வ மின் அஜமி. மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது என்றும், சாலிகான மகள்களும் சாலிகான மனைவியும் ஒரு ஆணிற்கு பரக்கத்தை இம்மை வாழ்வுக்கும் வறுமை வாழ்வுக்கும் வழங்கும் எனவும் இஸ்லாம் அடித்து கூறியிருக்கின்றது. ஆம், இஸ்லாம் எவ்வகையான கண்ணியங்களையும் உரிமைகளையும் முக்கியத்துவத்தையும் பெண்களுக்கு வழங்கியுள்ளது என்பதை இன்றைய சவால் சந்தோஷம் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியின் மூலம் நாம் பார்த்து வருகின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது அன்னையும் மகளுமாக இணைந்து வழங்கவிருக்கின்ற ஓர் அழகிய பாடல். எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லா, சங்கை மிகுந்தோனே
சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லாஹ். உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ். உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ். அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாய் அல்லாஹ். அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாய் அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லாஹ். வானில் மேலேறும் அரிசி நிலை என்றும் வாங்காய் வாழும் நல்லவனே. தீனுலகம் உயிர் சொர்க்கத்தையும் தீய நரகத்தை படைத்த வல்லவனே. என்மேல் கோபமா எந்தன் இதயம் தாங்குமா. என்மேல் கோபமா எந்தன் இதயம் தாங்குமா. இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாய் யா அல்லாஹ். என்றும் அருள்வாய் யா அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லாஹ். இரவை பகலில் புகுத்துகிறாய் நல்ல பகலை இரவில் புகுத்துகிறாய். உருவாயாவும் அறிகின்றாய் மிக உன்னத ஆட்சி புரிகின்றாய். என்மேல் கோபமா எந்தன் இதயம் தாங்குமா. என்மேல் கோபமா எந்தன் இதயம் தாங்குமா. இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாய் யா அல்லாஹ். என்றும் அருள்வாய் யா அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லாஹ். உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ். உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ். அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாய் யா அல்லாஹ். அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாய் யா அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லாஹ். இஸ்லாம் பெண்கள் என்று பேசும் பொழுது அவர்களுடைய வீர தீர செயல்களையும் நாம் இங்கு மறந்துவிடக்கூடாது. இஸ்லாத்துக்காக உயிர் கொடுத்த முதல் வீர பெண்மணி அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு உஹது போரின் போது நபி அவர்களுக்கு வரவிருந்த பாதிப்பினை தடுத்து ஆழமாக குத்து வாங்கிய நம் அன்னை நுசைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீர செயல்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாம் பெண்களை வெறும் அறிவார்ந்த பெண்களாக மட்டுமல்லாமல் நம்பகத்தன்மையுடைய பெண்களாக மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே இஸ்லாம் வீராங்கனைகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் இன்றைய சவால் சந்தோஷம் நிகழ்ச்சியில் நலீம் ஹாஜியார் அஹதியா மாணவர்களின் கசீதா வரவிருக்கின்றது. أنت نور الله
جئت بعد العسر يسرا ربنا لك قدرا يا إمام الأنبياء أنت في الوجدان هي أنت للعينين ضي أنت عند الحوض ري أنت هاد وسفي يا حبيبي يا محمد يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا ذوي والحب قلبي حب خير رسل ربي من به أبصرت دربي يا شفيعي يا رسول الله أيها المختار فينا زادنا الحب حنينا جئتنا بالخير دينا يا كتاب المرسلين يا حبيبي يا محمد يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك أنت نور الله فجرا جئت بعد العسر يسرا ربنا علاك قدرا يا إمام الأنبياء أنت في الوجدان خي أنت للعينين دي أنت عند الحوض ري أنت هاد وصفي يا حبيبي يا محمد يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك பசித்திருந்து விழித்திருந்து துதித்திருந்து இறைவனின் வரிகளை இன்பத்தோடு ஓதி உணர்ந்து இத்தனை நாட்களும் நாங்கள் கடந்துவிட்டோம். 2.5 விழுக்காடு கட்டளையாகிய கட்டாய ஈகையினை வழங்கிவிட்டு